Okay guys, I am back with another video. சின்ன வண்டியாக இருக்கட்டும் இல்லை பெரிய வண்டியாக இருக்கட்டும் ஒரு சூப்பர் பைக்காக கூட இருக்கட்டும் எது வந்தாலும் வண்டி தான். ஸோ அது ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் லைஃப்பில் வாங்குறாங்க அப்படின்னா ஒழுங்காக அதை மெயின்டைன் பண்ணுறதும் ஒழுங்காக சேஃப் பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அப்படி என்னதான் நம்ம சேஃப்டியாக இருந்தாலும் நம்மளையும் மீறி பார்த்திங்கன்னா வண்டியை திருடிட்டு போயிடுறாங்க. பார்க்கிங்லேருந்தும் சரி, பேட்டரி கேட்டுறதும் சரி, உங்கள் வீட்டு காம்பவுண்ட் ஏறி குச்சி வண்டி எடுத்துன்னு போகிறதும் சரி, ஜிபிஎஸ் டிவைஸ் நம்மளோட வண்டியில் செட் பண்ணிக்கலாம். அது நான் கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே ஒரு ரூல் எடுத்துகிட்டு வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். வண்டி வாங்குற எல்லாருமே ஜிபிஎஸ் டிவைஸ் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிக்கணும் வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட் ஓன்லி அ ஜிபிஎஸ் டிவைஸ். உங்கள் வண்டியை லைட்டாக மூவ் பண்ணாலோ வைப்ரேட் ஆனாலோ கூட உங்களுக்கே கால் வரும். உங்கள் வண்டி மூவ் ஆச்சுன்னா மூவ் ஆகுது அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். யாராவது அப்படியும் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சாலே பார்த்தீங்கன்னா வண்டியோட ஆக்சஸ் கட் ஆகிடும், இன்ஜின் ஆக்சஸ். நீங்கள் திருப்பியும் இன்னொரு கோடு போட்டால் தான் திருப்பியும் இன்ஜின் டர்ன் ஆகும். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒரு டிவைஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் செய்கிறாங்க, திண்டுக்கல்லில். SanaGPS மோஸ்ட்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அமேசானில் கூட இருக்குது, ரேட்டிங்ஸில் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்காக நம்ம சேனல் நிறைய பைக் வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ண அவங்க சென்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ அதோட அன்பாக்சிங், அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக காட்ட போகிறேன். ஒவ்வொரு பைக்குக்கு ஒவ்வொரு மாதிரி மாறும். அது உங்களோட லோக்கல் மெக்கானிக் கிட்ட எடுத்துன்னு போனால் பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ SanaGPS இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்ரஸ் மேலே கொடுத்துருக்காங்க. எந்த விதமான இஷ்யூவாக இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அன்பாக்சிங் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி இன்ஸ்டால் ஆக்சுவலாக பைக்கில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ நீங்களே பார்க்கலாம், SanaGPS அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த பக்கம் டப்பா இருக்குது. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ கைஸ், இது நீங்கள் டப்பா ஆக்சுவலாக ஓப்பன் பண்ண டேப் போட்டிருந்தாங்க. அண்ட் நீங்கள் இந்த ஒரு ஜிபிஎஸ்ஸை பைக்கில் மட்டும் கிடையாது, நீங்கள் ஆக்சுவலாக இங்கே வெஹிக்கல்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் ட்ரக்கிலிருந்து, கார்லேருந்து, ஆட்டோலேருந்து எல்லாத்துலேயும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட விசிட்டிங் கார்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. எஸ், ஹியர் இஸ் த டிவைஸ். நம்ம ஃபஸ்ட்டு டிவைஸ் பார்த்துடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ், SanaGPS பிராண்டிங் போட்டிருக்காங்க. செம ஸ்லிம்மாக தான் இருக்குது, ரொம்ப கனமாலாம் இல்லை. ஸோ விட்த் இவ்வளோ இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கனெக்டர், லைக் உங்கள் பைக்கில் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோ தான் ஆக்சுவலாக டிவைஸே இருக்குது, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் இதை ஒழிச்சு வச்சிடலாம். அண்ட் பின்னாடி இதை ரிமூவ் பண்ணால் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ட்ரே. எஸ், அவங்களே பார்த்தீங்கன்னா சிம் கார்டு கொடுத்துட்டாங்க. வோடாஃபோன் சிம் தராங்கன்னு நினைக்கிறேன். இயர்லி ரீசார்ஜ் நீங்கள் பண்ணிக்க வேண்டியது தான். வோடாஃபோன் தான் மோஸ்ட்லி எல்லா இடத்துல சிக்னல் வரும். இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது தான், தி ரிலே. ஸோ இந்த ரிலே வச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இது இல்லாமல் கூட நீங்கள் ஜிபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். லைக் யாராவது திருடின்னு போயிட்டா அதை ட்ராக்கிங் ஆக்சுவலாக நீங்கள் ஃபோனில் பார்க்கலாம். இந்த ரிலே எதுக்கு அப்படின்னா இன்ஜின் ஆக்சஸை கட் பண்ணுறதுக்கு. இது இக்னிஷன் கோட் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன்லேருந்து ஒரு கோடு இருக்குது, அந்த கோடு போட்டோன்னே டெக்ஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணிங்கன்னா ஜிபிஎஸ் டிவைஸ்க்கு இன்ஜின் ஆக்சஸை கட் பண்ணிவிடும். ஐ மீன் வண்டி ஆஃப் ஆகிடும். யாராவது திருடிட்டு போயிட்டு ஓட்டிகிட்டே போயிருந்தால் நீங்கள் இது எங்கேருந்து வேணால் கண்ட்ரோல் பண்ணலாம். திருப்பியும் அவங்க ஆக்சுவலாக பைக் ஆன் பண்ண முடியாது அன்லெஸ் நீங்கள் இந்த திருப்பியும் ஒரு ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இன்ஜினை நீங்கள் கோட் அமிச்சா மட்டுமே ஆக்டிவேட் ஆகும். த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வயரிங், நிறைய வயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெட்டு, பிளாக்கு, ப்ளூ, எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வயர்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. இன்ஸ்டாலேஷன் வீடியோ இப்போ இது கூட அப்படியே நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த சிம் கார்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஜிபிஎஸ் டிவைஸ் ஒன்று காட்டினல, இந்த டிவைஸ்க்குள்ளே இந்த சிம் கார்டு போடணும் இன்ஸ்டாலேஷனுக்கு. ஸோ தட்ஸ் ஆல், வேறு எதுவுமே இல்லை பாக்ஸில். ஜிபிஎஸோட ஃபுல் கிட்டு ஓகேங்களா. இதில் ஒரு ரிலே, ஒரு சாக்கெட்டு, ஒரு லாக்கு. இந்த ரிலே எதுக்குன்னா வண்டி ஆஃப் பண்ணுறதுக்கு. வண்டி நீங்கள் மொபைல்லே ஆஃப் பண்ணுறது தான் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த கிட்டு. இது வந்து டேரெக்டு பேட்ரி ப்ளஸ் மைனஸ். இது டேரெக்டாக இதிலே கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் எங்கே ஜிபிஎஸ் ஃபிட் பண்ணுறீங்களோ அங்கேயே பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைனஸ்ன்றது ஈஸியாக ஃபிட்டிங் பண்ணோன்னா இந்த பேட்ரி ப்ளஸ்ஸு இந்த மைனஸ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இந்த டிவைஸ் வந்து சேஃப்டியாக இருக்குது. இதில் ஒரு ஃபியூஸும் இருக்குது. ஃபியூஸ் போச்சுன்னா இதோட மட்டும்தான் போகும். இதுலேருந்து எதுவும் ஆகாது, சேஃப்டியாக இருக்கும். இப்போ இதில் என்னன்னா பேட்ரி ப்ளஸ்ஸு ரெட்டு, பேட்ரி மைனஸ் வந்து பிளாக். இது ரெண்டும் ஃபஸ்ட்டு டேரெக்டாக பேட்டரியிலே நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா.
இதில் பேட்ரி ப்ளஸ் மைனஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா சாதாரணமாக ஒரு லைட் டெஸ்டர் எடுத்துங்க. இது வந்து பேட்ரி ப்ளஸ் பேட்ரி மைனஸ். இப்போது ப்ளஸில் வச்சு கிரவுண்ட் பண்ணிங்கன்னா லைன் இருக்கும். ஓகேங்களா? மைனஸில் லைன் இருக்காது. அதனால் இது பேட்ரி ப்ளஸ். நீங்கள் கால் பண்ணாலோ இல்லை மெசேஜ் அனுப்பிச்சாலோ உங்கள் வண்டியை நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த செட்டப். இது இந்த வண்டியில் ஒரு டிவைஸில் வர க்ரீன் 3 க்ரீன், இந்த 2 க்ரீனு, இந்த ஒயிட்டோட க்ரீன், 3த்தையும் பைண்ட் பண்ணிட்டு நீங்கள் இக்னிஷனுக்கு அவுட் ஆகிற ஒயர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இந்த எல்லோ லைனும் டிவைஸ்லேருந்து வர எல்லோ லைனும் லிங்க் பண்ணிங்க. அவ்வளோதான். ஜிபிஎஸ்ஸு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்த ஜிபிஎஸ் ஒர்க் ஆகுது, இந்த கனெக்ட் பண்ணி எல்லாம் செக் பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிலேலாம் நீங்கள் சொன்ன மாதிரி கனெக்ஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது எர்த் பண்ணால் டோட்டல் இக்னிஷனே கட் ஆஃப் ஆகிடும். உங்கள் லைனு எல்லாம் வேலை செய்யுதா இல்லையா, ஜிபிஎஸ் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதே ஜஸ்ட் எர்த் பண்ணால் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த எர்த்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்கள் இக்னிஷனு ஹாரனு எல்லாத்துக்கும் லைன் வரும். இல்லை இது எர்த் பண்ணிட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். உங்கள் ஜிபிஎஸ் நீங்கள் அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு லேட் ஆச்சுன்னா இப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ஒயர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது திருவான்றங்க இது பாரு. ஃபோட்டோவில் லைட் எரியும்ல? ஆமாம், இது ஆன் பண்ணால் கனெக்ட் ஆகும். ஸோ கைஸ், ஜிபிஎஸ் என் வண்டியில் செட் பண்ணியாச்சு. இதில் ஒரு ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வண்டியை ஷேக் பண்ணாலோ இல்லை வண்டியை மூவ் பண்ணாலோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கே ஒரு மெசேஜ் வரும், அலாரம் மெசேஜ். அதே மாதிரி சில டைமில் ஃபோன் கால்ன்றது வரும். ஸோ இப்போ ஆக்சுவலாக வண்டி மேலே இருக்கிற கவர்லாம் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் பண்ணுறப்போ உள்ள ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் மோடில் இருக்கிறது அந்த வைப்ரேஷன் மூலயமா ஆக்டிவேட்ன்றது ஆகும். அப்படி ஆகும்போது ஒரு 10 மினிட்ஸுக்கு நீங்கள் வண்டி எடுக்கலை, இல்லை ஒரு 10 to 15 செகண்ட்ஸ்க்கு வண்டி எடுக்கலை அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ்ன்றது எடுத்துன்னு வந்து கொடுக்கும். நான் அதை டெமோ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நான் வண்டியை ஆக்சுவலாக இப்போ ஷேக் பண்ணுறேன். ஸோ வைப்ரேஷன் அலாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்துடும். சில டைமில் காலும் வரும். நீங்கள் வண்டியை இக்னிஷன் யாராவது எடுத்துன்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வண்டியை நீங்கள் ஆஃப் பண்ணணும் ஆக்சஸ்னால் உங்கள் ஃபோன்லேருந்து இந்த ஜிபிஎஸ்சில் இருக்கிற சிம் கார்டுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ என் வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஃபோன்லேருந்து என் ஜிபிஎஸ்க்கு இப்போ ஒரு கமாண்டு நான் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆஃப் ஆகிடும். பாருங்கள். ஸோ இந்த கமாண்டு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என் வண்டி ஆஃப் ஆகிடும். பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு பாருங்கள், இன்ஜின் கட் ஓகே அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஆனில் இருக்குது. பட் இப்போது என்னோடய வண்டியோட இன்ஜின் ஆக்சஸை கட் ஆகிடுச்சு. நான் இப்போ இதை கிளிக் பண்ணால் கூட எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இக்னிஷன் வரல. ஸோ இன்ஜின் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கட் ஆகிடுச்சு. நான் என்னோடய ஃபோன்லேருந்து ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் தான் சென்ட் பண்ணேன் இந்த ஜிபிஎஸ்சில் இருக்கிற ஒரு சிம் கார்டுக்கு. இப்போ ஆக்டிவேட் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு கோடு இருக்குது. அந்த கோடெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிங்கன்னா திருப்பி அந்த கோடு அந்த சிம் கார்டில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அந்த கமாண்ட் எடுத்துக்கிட்டு திருப்பி இன்ஜின் ஆக்சஸ் அதை ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். அதுதான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ இது கமாண்ட் கோடு இது. ஸோ மெசேஜ் சென்ட் பண்ணின்னு இருக்கேன். ஸோ சென்ட் ஆகிறது கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ இப்போ மெசேஜ் சென்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இன்ஜின் ஆக்சஸ் திருப்பியும் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இன்ஜின் ஆக்சஸ் வந்துடுச்சு. மெசேஜ் சென்ட் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஜின் சிம்பிள் எடுத்து பாருங்கள், இப்போ ஒர்க் ஆகும். ஸோ சிம்பிள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே கமாண்ட்ன்றது இருக்குது. ஸோ இப்போ வண்டியும் எனக்கு ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த 2 கமெண்ட் சென்ட் பண்ணியே பார்த்தீங்கன்னா நான் வண்டி ஆன் பண்ணேன், ஆஃப் பண்ணேன். இதே மாதிரி யாராவது வண்டி எடுத்துகிட்டு மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனும் வரும், அட் த சேம் டைம் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜும் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேன்சல் இன்ஜின் கட் அப்படின்னா திருப்பி இன்ஜின் ஆக்சஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு டிவைஸ் 2 வீலர்ஸ்க்கு. இது கார்லேயும் நீங்கள் ஆக்சுவலாக அதை யூஸ் பண்ணலாம் தாராளமாக. வண்டி யாராவது மூவ் பண்ணாலோ இல்லை எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா உங்கள் ஃபோன்லேருந்து இந்த ஜிபிஎஸ்சில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணினாலே உங்களுக்கு வண்டியோட இன்ஜினை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நீங்கள் வண்டி யாராவது எடுத்துகிட்டு போனால் கூட பிடிச்சிடலாம். ஸோ ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஜிபிஎஸ்ஸு. ஸோ அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என் வண்டி ஆனில் தான் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ எந்த ப்ராப்ளம் இல்லை. நான் அந்த மெசேஜ் அனுப்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஆக்சஸ் எனக்கு கட் ஆகிடும். உங்கள் வண்டி எங்கே இருக்குது எல்லா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட்ஸ் அ வீடியோ. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பைக் கேஜெட்ஸோட ரிவ்யூஸோட சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ்.
தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்று அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி